உன்னை பார்க்கும்போது எனக்கு ஐயோ பாவம்னு தோணுது. அந்த பொண்ணு அமிர்தா தான் உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டால, அப்புறம் ஏன் நீ அமிர்தா அமிர்தான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்க? நிறுத்து மயூரி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த நாகராணி இங்க வந்தாலும் அவளை சாகடிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு அந்த ராஜு கழுத்துல இருந்த தாயத்தை கழட்டி தான் உயிருக்கு ஆபத்து அவனை தடுக்கிட்டான். அதை எப்படி தடுக்க முடியாது ராஜி? நான் ஒருத்தன் இங்க எதுக்கு இருக்கேன்? நான் எப்படி தடுக்கிறேன்னு பாத்துக்கிட்டே இரு. எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ். நீ முதல்ல என் கூட வா. ஹே நாகராணி, எங்க நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? எங்க நீ இங்க வந்த உன்னை நான் கொன்றுவேங்கிற பயம் உனக்குள்ள வந்துருச்சா? உனக்கு தைரியம் இருந்தா இங்க வா. உன்னை எப்படி இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சுவாமிஜி சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சா நீ எங்க இருந்தாலும் தானா என்னை தேடி வந்துதான் ஆகணும். ஓ வாடா. நீ போன்ல பேசுனது கேட்டுட்டு நீ வருவியோ மாட்டியோ நினைச்சிட்டு இருந்த. எப்படியோ வந்துட்டியே. வேற என்னடா பண்ண சொல்ற? எனக்கு நாகராணி மேல இருக்கிற பயத்தை விட உன் நட்பு தான்டா முக்கியம். எங்களுக்கு அந்த நாகராணியால என்ன ஏற்பட்டாலும் காப்பாத்துறதுக்கு நீ இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் சொல்லு? குட். இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்டா. நீ எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டாம். ஒருவேளை அந்த நாகராணி உன் முன்னாடி வந்து நின்னாலும் அவளால உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு சொல்லு? உன்னோட கழுத்துல பாபா கொடுத்த தாயத்து இருக்குல்ல. சரி ருத்ரா. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டு ராஜு மாதிரி நீ இந்த தாயத்தை கழட்டவே கூடாது. நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அரே விக்ரம், வாங்க வாங்க. ஹலோ சார், இவங்க என் மனைவி சரோஜா. ஓ வணக்கம். ஹேமா ஒரு நிமிஷம். இவங்க தெரியுங்க. இவர் விக்ரம், உங்க பிசினஸ் பார்ட்னர். ஆமா, இவங்க விக்ரமோட வைஃப். வணக்கங்க. வணக்கம். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, அர்ஜுன் மயூரி எங்க? அங்க இருக்காங்க பாருங்க. மயூரி மாமா ஒரு நிமிஷம் அர்ஜுனை கூட்டிட்டு வரியா? ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அர்ஜுன் ஒரு நிமிஷம் வா. எங்க? மாமா கூப்பிடுறாரு, வா. எக்ஸ்கியூஸ் மீ. இவன் தான் என் பையன் அர்ஜுன். மயூரி என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இவங்களுக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். அர்ஜுனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? எப்படி? அவர் இவ்வளவு நாளா என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அர்ஜுன் உங்க பையன் எனக்கு தெரியாது. ஏன் அர்ஜுன், இவ்வளவு நாளா நீங்க விஷ்ணு சார் பையங்கிறத எதுக்காக மறைச்சீங்க? உங்க மகன் ரொம்ப நல்லவரு. நல்ல குணம், நல்ல நடத்தை. மொத்தத்துல சொல்லணும்னா உங்க அர்ஜுன் தங்கமான பையன். ஆமா அர்ஜுன், உங்க அப்பாவுக்கே இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தீங்க? அதுவும் உண்மையை மறைச்சு. அது வந்து சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை கற்றுக்க வேண்டி இருந்துச்சு. அதனால தான். பட் எங்கள் அப்பா கம்பெனியில் வேலை பார்த்துருந்தா இந்த வேலையை நான் கற்றுட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் சார். அதை நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லாவே கற்றுக் கொடுத்தீங்க சார்.
ஐ மீன் உங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க. வாட்? என்ன சொல்றீங்க அர்ஜுன்? இல்ல உங்க அப்பாவோட கம்பெனியில கத்துக்க முடியாதத என்கிட்ட வந்து கத்துக்கிட்டீங்களா? என்னது அது? உங்க பொண்ண லவ் பண்றது தானே அங்கிள். ஆனா என்ன பண்றது, உங்க பொண்ணு அர்ஜுனை எனக்கு விட்டு கொடுத்துட்டா. விட்டு கொடுத்துட்டான்னு சொல்றதை விட நான் பறிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அது வேலை செய்யும்போது கூடவே ஃபேமிலியோட எப்படி இருக்கணும், அதே சமயத்தில் ஒர்க்கில் பங்க்சுவாலிட்டியாக எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். கடவுள் மேலே எப்படியா பக்தியாக இருக்கணுங்கிறது உங்கள் பொண்ணுக்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி மேடமோட காஃபி ருசி சூப்பர் சார். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன் சார். ஆஹா அர்ஜுன், உன் டேலண்ட நான் பாராட்டே ஆகணும்டா. அந்த அமிர்தா பின்னாடி சுத்துறதுக்காகவே வேலைக்கு சேர்ந்துட்டு இப்ப அதையெல்லாம் மறைச்சு வேற ஏதோ கதையை கட்டி எல்லாரையும் நம்ப வச்சுட்டல. திருடா. ஷமா சீக்கிரமா வா. இந்த பார், இதெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிரு. அங்க இருக்கிற பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடு. சரிங்க, சீக்கிரம் போ. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? என்னமோ மனசே சரியில்லை அண்ணா. டேய், இன்னைக்கு உனக்கு தாண்டா நிச்சயதார்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயூரியோட விரல்ல நீ மோதிரம் போடணும். அதே மாதிரி மயூரியும் உன்னோட விரல்ல மோதிரம் போடுவான்னு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும்ண்ணா. விக்ரம் சார், சரோஜா மேடம் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா வர வேண்டியவங்க மட்டும் வரல. என்ன, அமிர்தா வரலன்னு சொல்றியா? டேய், இன்னுமா உனக்கு புத்தி வரல? உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைக்கிறது? இல்ல, நல்ல விதமா சொன்னா உனக்கு புரியாது போல் இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் அமிர்தாவை மனசார காதலிக்கிறேன்னு தெரியும்டா. ஆனா அமிர்தாவும் உன்னை காதலிக்கணும்ல. இந்த பாரு அர்ஜுன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. 2 கை தட்டினா தாண்டா ஓசை. 2 பேருமே காதலிச்சாதான் அந்த காதலுக்கு அர்த்தம் இருக்கும், அதுக்கு மதிப்பும் இருக்கும். சவுண்டு வருது இல்ல, இந்த மாதிரி. இந்த பார், இதான் லாஸ்ட். அமிர்தாவை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. அவ பேரை கூட சொல்லக்கூடாது. என்னமோ மனசு கேட்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசணும்னு எனக்கு தோணுதுண்ணா. ஒரே ஒரு வாட்டி. இனிமே அமிர்தாவை நினைக்கவே மாட்டேன். டேய், சரிடா, நீ ஃபோன் பண்ணுவ. அமிர்தா அந்த காலை அட்டன் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோ. அவங்க கிட்ட என்ன பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே நீ ஏதாவது பேசினாலும் அமிர்தா கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம நீ செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாத அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ப்ளீஸ் அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அவளை மறந்துடு. நீ அமிர்தா விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கடா. வேண்டாடா. இதோ பாரு அர்ஜுன், ஒரு அண்ணனா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே நீ அமிர்தாவை பத்தி யோசிக்க கூடாது. அவளை மறந்துடு. இனிமே நீ அவளுக்கு ஃபோன் பண்ணாத. உன் மனசுல இருக்கிற அவளை நீ நிரந்தரமா தூக்கி எறிஞ்சிரு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். இது ஒரு அண்ணனா நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ்டா. ப்ளீஸ். ஐயோ கடவுளே, gift கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த நெக்லஸும் ரிங்கும் காணுமே. எங்க போயிருக்கோம்? கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது?
என்னங்க ஆ? ஒரு நிமிஷம் வரீங்களா? என்னங்க அது gift கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த நெக்லஸும் ரிங்கும் காணோங்க. நீ என்ன சொல்ற சரோஜா? நகைய காணோம்னா என்ன அர்த்தம்? வீட்ல இருந்து கிளம்பும் போது நகைய பேக்ல வச்சிருக்கேன்னு நீ தானே சொன்ன. ஆமாங்க, நான் தான் இந்த பேக்ல வச்சேன். அப்படி இருக்கும்போது அது மிஸ் ஆக வாய்ப்பே இல்லையே. சரோஜா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அதை எடுத்து பேக்ல வச்சியா இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் பேக்ல தான் எடுத்து வச்சேன். என்னங்க, வர வழியில ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு பேக்குக்குள்ள இருக்கிற பர்ஸை நான் வெளியே எடுத்தேனே, அப்ப ஒருவேளை காருக்குள்ள விழுந்திருக்குமோ? அப்படியும் இருக்கலாம். வா போய் பாப்போம். சரிங்க. ஏங்க அமிர்தா, இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட்டுங்க. நீங்க வரணும். நீங்க வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேங்க. நான் வர மாட்டேன். எனக்கு அங்க வரதுல இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? நீங்க இங்க உடனே வரலனா நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் நான் வேற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களால பார்க்க முடியலன்னு தானே நீங்க இங்க வரல. அப்படிலாம் இல்ல. நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வரலாம்ல. அதான் வர முடியாதுன்னு சொல்றல்ல. அதான் ஏன் வர முடியாதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அமிர்தா. உங்களுக்கு என் மேல காதல் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு காதல் இல்லைன்னா மத்தவங்க மாதிரி நீங்களும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சகஜமா இருந்துட்டு போங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா நானும் மயூரி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஒருவேளை வரலன்னா இது தவிர்க்க முடியாத காரணத்தால நீங்க என் காதலை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு நீங்களே வந்து உங்க காதலை என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்க மேல அந்த விதமான எந்த உணர்வும் இல்ல. என் மேல எந்த விதமான உணர்வும் இல்லைன்னா நீங்க வந்திருக்கலாம்ல. இது பாருங்க அமிர்தா, நீங்க மட்டும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னா நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறதில்ல. உங்களுக்காக உங்க மனசு மாறுற வரைக்கும் சன்னியாசிங்க தெய்வ தரிசனத்துக்காக காத்திருக்கிற மாதிரி நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். இந்த அர்ஜுனோட பிஹேவியரை பார்க்கும்போது அந்த அமிர்தாக்காக அவன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. கடவுளே கடவுளே, ஏதாவது பண்ணி அவ இங்க வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். ஒருவேளை அவ இங்க வந்து அவ மனசையும் மாத்திக்கிட்டாள்னா அர்ஜுன் எனக்கு கிடைக்க மாட்டான். அவளே அவனை அடைஞ்சிருவா. இல்ல, அப்படி நடக்க கூடாது. கடவுளே, உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோட என்கேஜ்மெண்ட் முடியற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடவே கூடாது. நீதான் கடவுளை காப்பாத்தணும். மயூரி, என்னம்மா மயூரி இது? இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. யாரோ வரவங்கள வராத மாதிரி பாத்துக்கோன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஒண்ணு இல்லைன்னா என்னம்மா அர்த்தம்? மயூரி, யார உன் நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாதுன்னு நீ வேண்டிக்கிற? அது ஆண்டி, என்னோட எதிரி ஒருத்தி. அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியும் இங்க வந்தே தேர்வன்னு சொல்றா. அதான் அவளை வரவிடாம பண்ணிடன்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். தப்பு மயூரி. இந்த மாதிரி நேரத்துல நல்லவங்களை மட்டும் இல்ல, கெட்டவங்களையும் நம்ம கூப்பிடணும்மா. இல்லங்க ஆண்டி, துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, கெட்டவங்களை பார்த்து நம்ம விலகி இருக்கிறது நல்லதுதான்.
ஆனா இப்படி மங்களகரமான விஷயம் நடக்கும்போது அந்த கெட்டவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு நல்லதுதாம்மா. அப்பதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். நிம்மதி கிடைக்காதே, என் நிம்மதியே போயிடும். அதுவும் இல்லாம என்னோட எதிரி உங்க பொண்ணுதான். அவ இங்க வந்தா எனக்கு நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும். மயூரி, என் மனசு சொல்லுதுமா, யாரு வரக்கூடாதுன்னு நீ உன் மனசுல வேண்டிக்கிறியோ அவங்க கண்டிப்பா இங்க வந்தே தீருவாங்கம்மா. இந்தாங்க. ஆகா, தேங்க்யூ ராஜி. யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரோஜா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அத்தை மாமா 2 பேரும் ரூம்ல தான் இருப்பாங்க. இல்ல சவுண்ட் அதிகமா வச்சு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் போன் அடிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்காது. எங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், சின்ன மாமா மொபைலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ட்ரை பண்ணிட்டேன் சரோஜா, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நம்ம அமிர்தாவாவது அட்டென்ட் பண்ணலாம்ல, என்ன ஆச்சு? அவ நேத்துல இருந்தே என்னமோ மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால அவ ஏதாவது கோவிலுக்கு போயிருப்பா. இப்ப என்ன பண்றது சரோஜா? கிஃப்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். அமிர்தாவாவது போன்ல கிடைச்சான்னா அவளையே அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம். நான் ஒரு வேலை பண்றேன், ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் வேற கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருவா. மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றதா? அதெல்லாம் வேண்டாங்க. சரி, 10 நிமிஷத்துல நானே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, எதுக்கும் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. அப்பவும் அவங்க அட்டென்ட் பண்ணலன்னா அப்ப போய் பாருங்க. சரி, அப்படியே பண்றேன். ஏங்க, இந்த போன் பாடா படுத்துதுங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்குது. ஏய் ராஜி, எங்க போற நீ? யாருன்னு போய் பார்க்க வேண்டாமா? ஐயோ வேண்டாம், அது நிச்சயமா விக்ரமோட காலா தான் இருக்கும். அவன் இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கான் தெரியுமா? நாம நகையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கோம்ல, அதை விசாரிக்க தான். தப்பி தவறி இப்ப நீ அவன் போனை அட்டென்ட் பண்ணிட்ட, நகையெல்லாம் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவான். அப்புறம் நாம அதை கொண்டு போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம வீட்ல நகை இல்லைன்னு சொன்னா நம்மளையே அவன் சந்தேகப்பட்டாலும் படலாம். அதனாலதான் என்ன ஆனாலும் சரி, நாம போனை அட்டென்ட் பண்ணவே கூடாது. சரோஜா, இப்பவும் யாரும் போன் அட்டென்ட் பண்ணல. ஒரு வேலை செய்யறேன், நானே சீக்கிரம் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. சரி வாங்க, முதல்ல அந்த நகையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கலாம். ஏன்னா போன் பண்ணியும் நாம எடுக்கலல்ல, அதனால விக்ரம் வீட்டுக்கே வந்துருவான். ஐயோ, அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து வரமாட்டாமா. அங்கேயே ஏதாவது சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவான். மொத்தத்துல அந்த நகை நம்ம வீட்டிலேயே தங்கிடுச்சு பாத்தியா, அதுவே எனக்கு சந்தோஷம். அது இந்த வீட்டுல இருந்தா அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தானே வந்து சேரப்போகுது. சாப்பிடு சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு அமிர்தா இங்க வந்திருக்கணுமே. அட்லீஸ்ட் நான் பேசின விதத்துக்காவது அவங்க இங்க வந்தே ஆகணும். அவங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்காவது அவங்க வந்தே ஆகணும். ஏன் இன்னும் வரல? ஐயோ கடவுளே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இங்க அமிர்தாவை வரவழைச்சிரு. இந்த அர்ஜுன் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருக்காகவா இருக்கும்? ஒருவேளை அமிர்தாக்காகவா காத்துட்டு இருக்கானா? இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அவ வரமாட்டா. அவளுக்கு வரணும்னு ஆசை இருந்தாலும் வராத அளவுக்குள்ள நான் பேசியிருக்கேன். அவ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா, உனக்கும் எனக்கும் நடுவுல வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. அவ இங்க வர சான்ஸே இல்லை.
மயூரி எதுக்காக இங்க வந்தீங்க? நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன்ல. ஆமா சொல்லியிருந்தீங்க. நானும் வர வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன, மனசு தங்காம ஓடி வந்துட்டீங்களா? நகையை கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா அம்மா இதை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு வாங்கியிருந்தாங்க. ஆனா இத வீட்லயே மறந்துட்டு வந்துட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்க வரதுக்கு இது ஒரு சாக்கா? சச்சா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த நகையை கொடுத்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கோ இன்னைக்கு இங்க நடக்க போற இந்த நிச்சயதார்த்தத்துக்கோ என்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அப்படின்னா அர்ஜுன்,